இத்தனை பேர் மத்தியில இந்த கோயில் திருவிழாவை எங்களை வச்சு அவமானப்படுத்திட்டேல. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இந்த திருவிழா முடியறதுக்குள்ள ஒரு தலைய சீவரட்டா. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா போனா இந்த மண்ணில விழுந்ததுக்கு அப்புறம் தான் எவனா இருந்தாலும் முத்தரசு மேல கை வைக்க முடியும். ரொம்ப நல்லா போச்சு. மாமா, உங்களுக்காக பச்சை மாவு கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்றாங்க. சீக்கிரம் வாப்பா. இந்த வந்துச்சு. இந்த வந்துறமா. வெண்ணிலா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. வா, அப்படி போயிட்டு வரலாம். நான் போயிட்டு வரமா? வரேன் பாட்டி. சரி வா. சாரதா, நான் கூட இந்த ஸ்வேதா பொண்ணு என்னவோன்னு தான் நினைச்சேன். ஆனா நல்லவளாதான் தெரியறா. எவ்வளவு அன்பா நம்ம கிட்ட பேசுறா, நலம் விசாரிக்கிறா. வெண்ணிலா கிட்ட கூட அன்பா நடந்துக்கிறாள்ல. ரொம்ப நம்பாதீங்க அத்தை. இவ்வளவு அந்த நீலாம்பரிக்கு சொந்தக்காரி தானே. பால்ல ஒரு துளி விஷம் கலந்தா கூட அந்த பாலும் விஷமா தான் மாறும். பாயாசமாவா இன்னைக்கும்? நம்ம வெண்ணிலா தான் ஒரு வெள்ளந்தி. அந்த ஆண்டவன் தான் அவளை காப்பாற்றணும். வெண்ணிலா, இங்க உட்காரலாமா? ரொம்ப அழகான ஊர் இல்ல? எனக்கு இந்த ஊரை விட்டு போகவே மனசு இல்ல. ஏய், உனக்காக தான், நீ மூட் மாறணுங்கிறதுக்காக தான் உன்னை வெளியே கூட்டிட்டு வந்த. நீ என்னடானா பேசாம உட்காந்துருக்க? எப்பவுமே சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் கலங்கி நிக்க கூடாது. அன்னைக்கு நைட் நீ மாமாவை விவரிச்ச விதத்துல உன் அன்போட ஆழம் தெரிஞ்சுது. இன்னைக்கு என்னடானா நெல்லை விதைச்சு அறுவடை பண்ணேன்னு ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு இருக்கான்னு நம்பவே மாட்டாங்க. சரி, மாமா இதுக்கு பேசாம போனதுக்கே இவ்ளோ வருத்தப்படுறியே. பெரிய விஷயம்னா எவ்வளவு வருத்தப்படுவ? மாமா கேட்காமலேயே இத்தனை பண்ற நீ கேட்டா என்ன பண்ணுவியோ? முத்து மாமா கேட்டா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓ, அது எப்படி பண்ண முடியும்? கேக்குறது முத்து மாமானா கேள்வியே கேட்காம நான் என்ன வேணாலும் செய்வேன். இன்ட்ரெஸ்டிங். சரி, உனக்கு தெரியாத உன்னால முடியாத விஷயத்த மாமா கேட்டுட்டா? மாமா கேட்டாருன்னா என்னால பண்ண முடியாத விஷயத்த கூட பண்ணிடுவேன் ஸ்வேதாக்கா. முத்து மாமாவை பார்த்தாலே எனக்கு அத்தனை பலம் வரும். அவர் மட்டும் என் கூட இருந்தா இந்த உலகமே என் கைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். எங்க அம்மா, பாட்டி, இந்த ஊர் சாமி எல்லாத்த விட எனக்கு என் முத்து மாமா தான் ரொம்ப பெருசு. அப்படி இருக்கும்போது அவர் கேட்டு நான் மாட்டேன்னு சொல்வேனா? இப்ப நீங்க தான் முத்து மாமா. நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நான் உடனே செய்றேன். நான் தான் முத்தரசு. உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதே ஸ்வேதாக்கா. அம்மா பாட்டியெல்லாம் கத்து கொடுக்கறேன்னு எத்தனையோ தடவை வற்புறுத்துனாங்க. ஆனாலும் பயத்துல சரியாவே கத்துக்கல. ஏதோ தத்தக்கா புத்தக்கான்னு அடிப்பேன். ஏன் ஸ்வேதாக்கா? நான் சொன்ன என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னியே. இப்பதான் சொன்னியே நீச்சல் தெரியாதுன்னு. கிணத்துல குதிப்பியா? கண்டிப்பா குதிச்சிருவேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன? அப்போ குதிச்சு காமி. நான் சொன்னா செஞ்சிடுவேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது ஸ்வேதாக்கா. சரி, குதிச்சு காமியே. குதிச்சதுக்கு அப்புறம் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஏன் குதிச்சனெல்லாம் கேட்க கூடாது. சரி, கண்டிப்பா கேட்க மாட்டேன். இப்படி எல்லாம் என் பாசத்தை சோதிக்க கூடாது ஸ்வேதாக்கா. நான் செத்தே போயிடுவேன். அது கண்டிப்பா உன்னால முடியாது. உன் கண்ணுல பயம் தெரியுது. சரி சரி, வா போலாம். முத்து மாமாவை மனசுல நினைச்சிட்டா என்னால என்ன வேணா செய்ய முடியும். நான் எதுக்கு பயப்படணும்? வேண்டாம். ஐயோ,
வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க வெண்ணிலா தண்ணில குதிச்சிட்டான் வாங்க என்னமாச்சு? சீக்கிரம் வாங்க வாங்க ஹெல்ப் பண்ணுங்க வெண்ணிலா 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 பாத்து மெதுவா ஹே என்ன வெண்ணிலா நீ குதிச்சது நீ ஆனா எனக்கு உயிர் போயிடுச்சு மாமாவுக்காக தானக்கா குதிச்சேன் என் மனசுல முழுக்க முழுக்க முத்து மாமா தான் இருக்காரு அதனாலதான் சாமி என்ன கூட்டிட்டு வந்துடுச்சு ஹே ஏ என்ன நீ திடீர்னு நடக்குற உனக்கு எதுவும் அடிக்கடி படலையா நான் தான் சொன்னேனே ஸ்வேதாக்கா எனக்கு எதுவுமே ஆகாது அதுவும் இல்லாம நான் குதிச்சப்ப நிஜமாவே உங்களுக்கு நீச்சல் தெரியுமா இல்ல வேற ஆளுங்க வந்து என்ன காப்பாத்துவாங்களா எதுவுமே எனக்கு தெரியாது குதிப்பியான்னு கேட்டீங்க நான் உடனே குதிச்சிட்டேன் சரிக்கா நான் வரேன் ஹே கோயிலுக்கு போனா எப்படி இப்படி ஈரமாச்சுன்னு எல்லாரும் கேட்டா என்ன பதில் சொல்லுவ நான் கோயிலுக்கு போனா தானக்கா வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் பாய்க்கா வரேன் அண்ணே நேரா கதையை சொல்லி ப்ரொடியூசரை ஓகே பண்ணியிருந்தேன்னு வை திருவிழா கூட்டத்தை அப்படியே யூஸ் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு. கார்த்திக் கோயில்ல இருந்து போய் சொல்லாத சாமி கண்ணு குத்தும் ஏற்கனவே நீ கண்ணாடி வேற போட்டிருக்க கண்ணாடி உடைச்சு சாமி கண்ணு குத்தும் குத்துனா டேய் என்னடா உன்னை ஏபிசிடி கத்துக்க சொன்னா ஆ ஈன்னு கத்திட்டு இருக்க. ஜிலேபி இப்பதான் ஜனனி சொன்னா சாமி கண்ணு குத்தூர் இந்த பெண்ணில நாக்கிலேயே குத்திருக்கா. ஜிலேபி என்ன பத்திரமா பாத்துக்கோ. அந்த பெண்ணில தேடி வந்து நாக்குல குத்திட்டா அப்புறம் நான் சாப்பிடவே முடியாம போயிடும். சித்தி ஸ்வேதா எங்க? தெரியலையப்பா இங்கதான் எங்கேயாவது இருப்பா வந்துருவா. ஓ ஹலோ. என்ன மாமா போனை பார்த்ததும் என் நம்பர் பார்த்த உடனே வெடிகுண்டு பார்த்த மாதிரி பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம்? பயம் இல்லைல்ல? அப்போ நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. புரியல. அப்படின்னா நீ திருவிழாவில் எங்கேயும் இல்லையா? நீங்க இங்க வந்தா இந்த இடம் திருவிழாவா மாறிடும். ஸ்வேதா தேவையில்லாம பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்கற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. சரி உண்மையை சொல்றேன். தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லாதீங்க. கோயில் விட்டு வெளியே வந்து வேடிக்கை பார்த்தே வந்தேனா கொஞ்சம் தூரமா இங்க ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குமே அது வரைக்கும் வந்துட்டேன். வேடிக்கை பார்த்துட்டே வந்தேனா தெரியாம ஒரு பள்ளத்துல கால் வச்சு விழுந்துட்டேன். ஐயோ. கால் தரையில ஊன முடியல மாமா. ஏதோ பெசுகிருச்சுன்னு நினைக்கிறேன். அத்தை கிட்ட சொன்னா பயப்படுவாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரி நீ இரு, நான் உடனே வரேன்.
ஸ்வேதா ஸ்வேதா மாமா உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? எதுக்காக தேவையில்லாம போன்ல பொய் சொல்லி என்ன வர சொன்ன? ஆமா, எனக்கு மாமாக்கு இருக்கு பிடிச்சிருச்சு. நீங்க கேட்டா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நடக்கிறத பேசு, அதெல்லாம் உன்னால பண்ண முடியாது. எதுக்கு மாமான்னு கேள்வியே கேட்காம என்ன வேணாலும் செய்வேன். சரி, உனக்கு தெரியாத வேண்டாம். உன்னால முடியாத ஒரு விஷயத்தை செய்ய சொன்னா அது உன்னால செய்ய முடியுமா? நீங்க கேட்டா என்னால பண்ண முடியாத விஷயத்தை கூட பண்ணிடுவேன் மாமா. உங்களை பார்த்தா எனக்குள்ள அத்தனை பலம் வரும். அவர் மட்டும் என் கூட இருந்தா இந்த உலகமே என் கைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். எங்க அம்மா, எங்க அப்பா, என் சொந்தக்காரங்க, நான் கும்பிடுற சாமி எல்லாத்தையும் விட எனக்கு நீங்க தான் ரொம்ப பெருசு மாமா. அப்படி இருக்கும்போது அவர் கேட்டு நான் மாட்டேன்னு சொல்வேனா? இப்போ நீங்க என் முன்னாடி இருக்கீங்கல்ல. நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நான் உடனே செய்றேன். உனக்கு நீச்சல் தெரியும்னு நினைக்கிறேன் இல்ல? ஓரளவுக்கு தெரியும். இதோ இங்க இருக்க இந்த கிணறு, அதுக்குள்ள குதி. இது சாதாரண கிணறு கிடையாது, பயங்கர ஆழமான கிணறு. இந்த ஊர்ல நிறைய பேர் உயிரை வாங்கியிருக்கு. நான் சொன்னா நீ என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னல, எனக்கா கிணத்துல குதிப்பியா? கண்டிப்பா குதிப்பேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன? எங்க அப்ப குதி பாப்போம். நான் சொன்னா செஞ்சுடுவேன் மாமா. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா உன்னால குதிக்க முடியாது. குதிச்சதுக்கு அப்புறம் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், ஏன் குதிச்சேன்னு சொல்லக்கூடாது. நான் ஏன் கேட்க போறேன்? தயவு செஞ்சு உங்க மேல இருக்கிற என் அன்பை டெஸ்ட் பண்ணாதீங்க மாமா. இந்த பார் ஸ்வேதா, உன் கண்ணில் அவ்வளோ பயம் தெரியுது. தேவையில்லாம ஏதாச்சும் பேசிட்டு இருக்காரு. அங்க கோயில நம்மள எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. கிளம்பி வா போலாம். மாமா, உங்களை மனசுல நினைச்சிட்டா என்னால என்ன வேணாலும் செய்ய முடியும். நான் இதுக்கு பயப்படணும்? வா ஸ்வேதா போலாம். என்ன ஸ்வேதா, அங்க பாம்புல எதுவும் இல்லை. நீ ரொம்ப பயந்து போயிருக்க. நீ பேசாம என் கூட வா. வா. என்னது? ஸ்வேதா, அங்க எதுவுமே இல்ல. நீ உண்மையிலே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. பாம்பு இல்ல, எதுவுமே இல்ல ஸ்வேதா. தயவு செய்து என் கூட வா. வா. ஸ்வேதா, பார்த்து ஸ்வேதா, இன்னும் கொஞ்சம் தான் போ. ஸ்வேதா,
என்ன ஸ்வேதா, நான் விளையாட்டுக்கு தானே உள்ள குதின்னு சொன்னேன், இப்படியா பண்ணுவேன்? நான் குதிச்சப்போ என் மனசு முழுக்க முழுக்க நீங்க தான் இருந்தீங்க மாமா. அதான் கடவுள் என்ன காப்பாத்திருக்காரு. நான் குதிச்சப்போ கூட உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? நீங்க வந்து காப்பாத்துவீங்களான்னு எனக்கு எதுவும் தெரியாது. குதிப்பியான்னு கேட்டீங்க, குதிச்சிட்டேன். சரி சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. இது அங்க இருக்கிறவங்க யாருக்குமே எதுவுமே தெரிய வேண்டாம். அதனால நம்ம இப்படியே கோயிலுக்கு போனா அங்க பெரிய கலவரம் ஆயிடும். நான் யாருக்கும் தெரியாம வண்டியை இந்த பக்கம் கொண்டு வரேன். நீ வா, நம்ம வீட்டுக்கு போயிட்டு துணியெல்லாம் மாத்திட்டு அப்புறம் கோயிலுக்கு போலாம். சரியா? பத்திரம். சாவு என் கண்ணு முன்னால வந்துட்டு போயிடுச்சு. நீச்சல் தெரிஞ்ச நானே இவ்வளவு சஃபர் ஆகும்போது நீச்சல் தெரியாத வெண்ணிலாவுக்கு எதுவுமே ஆகலையே. பாம்பு நிஜமா நான் பார்த்தேன், ஆனா வெளியே வந்தப்போ எதுவுமே இல்லையே. நான் போட்ட பிளான்ல நானே செத்து போயிருப்பேன் போல இருக்கே. இதெல்லாம் எப்படி நடக்குது? ஏன் நடக்குது? அண்ணே இந்தாண்ணே குடினே. என்னண்ணே மிக்சிங் சரியா இருக்கா? என்னண்ணே காலையிலே குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? அக்கா பிரியா இன்னைக்கு வரேன்னு சொன்னாலே வந்துட்டாளா? வந்துட்டா தூங்கிட்டு இருக்கா. சரி எழுந்ததும் நான் கேட்டேன்னு சொல்லுங்க. ஸ்வேதா, 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 ஸ்வேதா. என்ன ஸ்வேதா, என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டே தூங்குற? நான் பார்த்ததும் பயந்துட்டேன், அதான் என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். நானும் பயத்துல தான் நைட்டெல்லாம் இங்கேயே உட்காந்துட்டேன். கடைசியில எனக்கே தெரியாம தூங்கிட்டேன் போல இருக்கு. நீ எதுக்கு பயப்படுற? ஆமா, பயப்படுற அளவுக்கு என்னாச்சு? அது வந்து வெண்ணிலாவை அடி பாவி,
கிணத்துல குதிச்சியா? அந்த லூசு வெண்ணிலா தான் குதிச்சானா? அதுக்காக நீயுமா குதிப்ப? உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல அத்தை. வெண்ணிலாவை தாண்டி நான் முத்தரசு மாமா மனசுக்குள்ள போகணும்னா அவ எந்த சூழ்நிலையில எப்படி நடந்துக்கிறாளோ அதே மாதிரி நானும் நடந்துக்கணும். ஏன்னா அவ மனசுல இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் பேசுறான். ஆனா நான் மனசுல இருந்து மூளைக்கு அந்த வார்த்தையை அனுப்பி பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பேசுறேன். இத்தனைக்கும் கிணத்துல நீச்சலே தெரியாத வெண்ணிலா யோசிக்காம குதிச்சா. வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவ முகத்துல எந்த பயமோ பாதிப்போ இல்ல. பதட்டப்படாம நடந்து அப்படியே வீட்டுக்கு போயிட்டா. நான் அதே மாதிரி குதிச்சேன். எனக்கு நீச்சலும் நல்லா தெரியும். ஆனாலும் எனக்கு என்னையும் மீறி ஒரு ஒரு பதட்டம் வந்துருச்சு. முத்தரசு மாமா இருக்காரு, வந்து காப்பாத்துவாருன்னு தெரிஞ்சும் கூட நான் உயிருக்கு போராடினேன். ஆனா வெண்ணிலா குதிக்கும் போது நம்மள யாராவது காப்பாத்துவாங்களான்னு யோசிக்கவே இல்ல. எனக்கும் அவளுக்கும் இருக்கிற இந்த சின்ன வித்தியாசத்தை கூட என்னால ஜீர்ணிக்க முடியல. இந்த விஷயத்துலதான் அவ மலை உயரத்துல நிக்கிறா. நான் கீழே எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத இடத்துல நிக்கிறேன். அது சரி ஸ்வேதா, நீ கிணத்துல குதிச்சதுனால இப்ப என்ன நடந்துச்சு? வெண்ணிலா இந்த மாதிரி குதிச்சிருந்தா எவ்வளவு பயப்படுவாரோ அதே மாதிரி 10 மடங்கு மாமா பயப்படுறத நான் பார்த்தேன். அதுதான் என்னோட வெற்றி. எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு அவர் மனசுல பதிஞ்சு போயிருக்கும். கண்டிப்பா அவரும் நைட் ஃபுல்லா தூங்கியிருக்க மாட்டார்.